விஜய் பிறந்த நாளில் சம்பவம் செய்ய தயாரான கோட் அப்டேட். வெங்கட் பிரபு மாநாட்டுக்கு பின் எடுத்த கஸ்தரி, விக்டம், மன்மத லீலை என எந்த படமும் கை கொடுக்கவில்லை. வெங்கட் பிரபுவிற்கு கோவா, சரோஜா, சென்னை 28 போன்ற ஜாலியான படங்கள் மட்டும்தான் கை கொடுக்கும். அவரிடம் சரக்கு தீர்ந்தது என பல பேச்சுகள் வந்தது. வெங்கட் பிரபு பலமுறை அஜித்தை நேரில் சந்தித்தும் அவருக்கு கதைகள் ரெடி பண்ணியும் மங்காத்தா படத்திற்கு பிறகு இன்று வரை அஜித் செவிசாய்க்காமல் இருக்கிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் வெங்கட் பிரபு வெவ்வேறு படங்களை சென்று விட்டார். அஜித்திடமிருந்து எந்த ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் வரவில்லை. இந்நிலையில்தான் எதிர்பார்க்காத விதமாக விஜயிடமிருந்து அழைப்பு வந்தது. இவர்கள் கூட்டணியில் கோட் படம் 99% முடிந்துவிட்டது. விஜய் ஒரு மாதத்திற்கு முன்பே அவருடைய போர்ஷனை இந்த படத்தில் முடித்துவிட்டார். இப்போது போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் நிறைய VFX காட்சிகள் இருக்கிறது. அதற்காகத்தான் படத்தின் வேலைகள் இன்னும் இழுத்துக்கொண்டே இருக்கிறது. VFX தொழில்நுட்பம் மற்றும் AI போன்ற நவீன டெக்னாலஜியால் இந்த படத்தில் இறந்து போன விஜயகாந்தை மீண்டும் திரையில் காட்டுகிறார்கள். ஏற்கனவே இந்த படத்தில் விசில் போடு பாடலை விஜய் தான் பாடியுள்ளார். அது மட்டுமின்றி கோட் படத்தில் இன்னொரு பாடலையும் விஜய் தான் பாடியிருக்கிறார். அந்த பாட்டின் வரிகள் மிகவும் பிடித்து போகவே வெங்கட் பிரபுவிடம் சண்டை போட்டு பாடியுள்ளார் தளபதி. வெங்கட் பிரபுவிற்கு இதில் விருப்பம் இல்லையாம். இந்த பாட்டு ஜூன் 22 விஜய் பிறந்த நாள் அன்று வெளிவர போகிறதாம். நடிகர் விஜயுடன் பாடல் ஒன்றில் நடிகை த்ரிஷா இணைந்து நடனமாடியுள்ளார். படத்தின் விஜயுடன் அதிகப்படியான நடிகர்கள் இணைந்துள்ள சூழலில் அவர்கள் அனைவருக்கும் வெங்கட் பிரபு சமமான கேரக்டர்களை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.